நடேசன் அவங்க அண்ணனை கொண்டு விடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே இவ தங்கச்சி சொல்லுவா, ஆமாம் எங்கள் கை மட்டும் பூ பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்லுவா, வந்து உடனே வந்து போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், போலீஸை கூப்பிட்றேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம் நீ போலீஸையும் கூப்பிட்டு பட்டாளத்தை கூப்பிடு, ஆனால் நான் உங்களை வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவங்க அண்ணன் சொல்லுவான், டேய் உன் பிரச்சனைலாம் வேண்டான்னு தான் நாங்கள் வந்து ஒதுங்கி போய் உட்காந்துருக்கோம், நீ இப்போ திரும்ப திரும்ப ஏன்டா எங்கள் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நடேசனோட அண்ணன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், யார் நீயா ஒதுங்கி போயிருக்க, நான் உங்களால் தானடா என் பசங்க வாழ்க்கையே போயிடுச்சு, என் பசங்க வந்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நீங்கள் தானடா நேற்று வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணீங்க, அவனுக்கு வீடு வந்து என் பேரில் தானடா வீட்டில் இருக்குது, திரும்ப ஏன்டா நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு அவனுங்க பெயிண்ட் அடித்தானே கலவை பூசினானே உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வந்து கிட்ட கேட்பான். அப்பா உயில் எழுதும்போது நீ ஜெயிலுக்கு போகலை, அதனால் அந்த வீடு வந்து உனக்கு எழுதி வச்சாரு, இப்போ ஜெயிலுக்கு போனவனுக்கெல்லாம் அந்த வீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நடேசனோட அண்ணன் பேசிகிட்டு இருப்பான். நடேசனோட அண்ணன் சொல்லுவான், இது வந்து குடும்ப வீடு, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன் கையிலலாம் அந்த வீடு இருக்கக்கூடாது, அதில் காலி பண்ணிவிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க நான் அயோக்கியனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் தங்கச்சி சொல்லுவா, பக்கத்தில் எல்லாரும் வந்து பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவனோட அண்ணன் தங்கச்சின்னு எங்களை சொல்கிறது எங்களுக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அவள் சொல்லுவாள். அப்போ அவன் வந்து சொல்லுவான், நீங்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்காது, உங்களை வெட்டி போட்டு நான் இப்போ ஜெயிலுக்கு போகிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்கல்ல பொண்டாட்டியை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனவன் காதில் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, இன்னிலேருந்து சொல்லுவாங்க அண்ணன் தங்கச்சியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவன் நடேசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பு எடுத்துகிட்டு கேட்டை உடச்சிட்டு உள்ளே போவான். அவங்க 2 பேரும் ஓடி போய் உள்ளே கதவை பூட்டிட்டு ஒளிஞ்சிருவாங்க. ஏன்டா ஒளியுறீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நடேசன் வந்து கதவை பூட்டிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் 2 பேரும் வெளியே வாங்கடா, உள்ளே போய் அடைஞ்சு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். திட்டிட்டு சொல்லுவான், அந்த அது வந்து என்னோட பங்கு அந்த வீடு, அதுலேருந்து ஒரு செங்கலை கூட உங்களால் நகட்ட முடியாது, அது எல்லாமே என் பசங்களுக்கு தான், 4 பசங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கஸ்தூரி வெளியே வா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் சிதம்பரம் சொல்லிட்டு, என் சிதம்பரம் வெளியே வாடா புளிமுட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் தங்கச்சி சொல்லுவா, ஏன்னா நீ எதுக்கு நான் பயந்துட்டு இருக்க, நம்ம உள்ளே வெளியே போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் அண்ணன் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம் அவன் குடிச்சிருக்கான், நம்மளை கொண்டாந்து கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கதவை திறக்க விட மாட்டான். அப்போ அவன் சொல்லுவான், நடேசன் சொல்லுவான், நான் அங்கேருந்து நான் போகும்போது வெளியே போகும்போது பயந்துட்டு போனேன்னு நினச்சிங்களா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தப்போ நான் என் பசங்க முன்னாடி உங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இருந்தேன், இப்போ வெளியே வாங்கடா உங்களை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், என் பசங்க வந்து வந்து ஒன்றும் அனாதை கிடையாதுடா, அவனுங்களுக்கு நான் எங்கள் அப்பன்ட்டு இருக்கேன், நான் கொள்ளக்காரனும் அப்போ நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்கடா, வெளியே வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போவான் நடேசன். நடேசன் வெளியே அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி அப்படியே பையா திறந்து கதவை பார்ப்பா. அதை திறந்து பார்த்தத நடேசன் பார்த்துருவான். பார்த்து